கிருபாசனம் சபையை சேர்ந்த என்னுடைய நண்பர் ராமேஸ்வரத்து பாஸ்டர், கிருபாசனம் பாஸ்டர், போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்து மரித்து போனார். அவர் என்னிடத்தில் ஃபோனில் பேசினார். அதற்கு 2 வாரத்துக்கு முன்பு, ஐயா, நான் உங்களை பார்க்க வர வேண்டும். உங்களை போன்ற உபதேசம் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறார்கள். மூத்த போதகர்கள் ரொம்ப குறைந்து விட்டார்கள். நீங்கள் நல்லா இருக்கணும். என்னை வாழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகிலும் பரலோக தேவன் அவருடைய சித்தம் ஆக கிடவது. வியாதிகளை நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம். உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று ஒரு தடவையாவது சொல்லுங்கள். நமக்கு அந்த நேரத்தில் வராது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். தீங்கு நாள் அது உங்களுக்கு. அதை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். மத்தேயு 5:28 அவர் பாவத்தை எதிர்த்து நின்றார். மார்க் 1:34 அசுத்த ஆவிகளை எதிர்த்து நின்றார். நான் சொல்லுகிற வரிசையை மனதிலே ஓரிரு விஷயங்களை ஆகிலும் வையுங்கள். அசுத்த ஆவிகளை எதிர்த்து நின்றார். அவர்களோடு பேச்சு கொடுக்கவில்லை, அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளவில்லை. எதிர்த்து நிற்கணும். விசுவாசிகள் அசுத்த ஆவிகளோடு எதிர்த்து நிற்கணும். சில ஆட்கள் அசுத்த ஆவியை சுமந்து கொண்டே உங்கள் கிட்ட வந்து நிற்பாங்க. உங்களுக்கு பகுத்தறியும் வரம் செயல்பட வேண்டும். யாருக்கு செயல்படும்? இன்ஜின் நல்லா ஓடுற வண்டிக்கு தான் எல்லாமே உண்டு. நல்ல ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரங்கள் அந்தந்த கட்டத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.